கண்ணியமானவர்களே, நாம் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் இன்னும் நம் எதையெல்லாம் பெற வேண்டும், எதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அது அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காணொளி யாருக்கானது அப்படின்னா, தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆக மாட்டுது. அல்லாஹ்விடத்துல எவ்வளவுதான் அழுது மன்றாடி கேட்டாலும், அல்லாஹ்ட்ட நான் எவ்வளவு அமல் செஞ்சு துஆ கேட்டாலும், அல்லாஹ் எனக்கு என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய மாட்றான், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தர மாட்றான். ஆனால் இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு திக்ர் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். எந்த அளவிற்குன்னா, தேவையுடையவர்கள் தேவையில்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க உலகத்தில் இருக்கவே முடியாது. தான் ரப்பு மட்டும்தான் தேவையில்லாதவனாக இருக்கிறான். எதுவும் அவனுக்கு தேவை கிடையாது, தேவையற்றவன். ஆனால் மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் ஏதாவது ஒரு ரீதியாக ஏதாவது ஒரு காரணமாக தேவை என்பது நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவை எதுவாக இருந்தாலும், நிறைய பேர் எப்படின்னா, இப்போ சொந்தமாக வீடு இல்லாமல் இருப்பாங்க. இன்னைக்கு திருமணமாகி கணவன் மனைவி இருவரும் சொந்தமாக வீடு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு வாடகை வீட்டில் பணம் கொடுத்து கொண்டு சம்பாதிக்கக்கூடிய சிறிய தொகையை அந்த வாடகைக்கு கொடுத்து கொண்டு சொந்தமாக நமக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொந்தமான வீட்டை அல்லாஹ் இந்த ஒரு திக்ரின் காரணமாக அவங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று தருவான். அது மட்டும் அல்லாமல் இன்னொருவரை ஹலாலான முறையில் நிக்கா செய்யணும் விரும்புவாங்க. ஹலாலான முறையில் நிக்கா செய்தாகணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர்களை நிக்கா செய்வதற்கு எந்த விதமான வழியும் இருக்காது அங்கே. அப்படி ஆசைப்படக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவேற்றி தருவான். இப்படி நம்முடைய உள்ளத்தில் எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ, எதெல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது அனைத்தையும் இந்த ஒரு திக்ர் நிச்சயமாக பெற்றுத்தரும். எந்த அளவுக்குன்னா, எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும், உலகத்தில் யார் உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு பெற்றுத்தருவான். இப்போ உதாரணத்துக்கு, உலகமே எதிர்த்து இந்த விஷயத்தை இவர் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்தாலும், நீங்கள் இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்ட்ட இந்த விஷயம் வேணும்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் தஆலா உலகத்தில் இருக்கக்கூடியவங்க தடுத்தாலும் அவங்கள தள்ளிட்டு உங்களுக்கு பெற்றுத்தருவான். இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு துஆ. இந்த ஒரு துஆ மட்டும் நீங்கள் சர்வ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பல நபர்களினுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை, பல மொஜிசாக்களை நிறைவேற்றிய, பல மொஜிசாக்களை நடத்திய ஒரு திக்ர் இந்த ஒரு திக்ர். இதை எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒரு திக்ரை ஓதாமல் யாரும் இருந்திருக்க முடியாது. இது முக்கியமாக என்ன அப்படின்னா, இது ஒரு இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் தஆலாவே இந்த அடியான் கேட்கக்கூடிய விஷயத்தை நம்ம நிறைவேற்றி கொடுத்துடணுமே அப்படின்னு யோசிப்பானோ. இந்த அடியான் இவ்வளவு இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு போய் அந்த அடியானுக்கு எது தேவையோ அதை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு இஸ்திக்ஃபார். ஏன்னா இந்த இஸ்திக்ஃபாருக்குள்ளே அல்லாஹ்வை புகழக்கூடிய எல்லா வார்த்தைகளும் வந்துருச்சு. எல்லா வார்த்தையும் ரப்ப எதை புகழ்ந்தா, எப்படி புகழ்ந்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகள், இன்னும் இஸ்முகள் எல்லாமே இந்த ஒரு இஸ்திக்ஃபாருக்குள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எதை கூறி துஆ கேட்டால் துஆ அங்கீகரிக்கப்படுமோ, இஸ்முல் ஆலம் வார்த்தை இந்த ஒரு இஸ்திக்ஃபாருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு இஸ்திக்ஃபார் தான் அந்த ஒரு இஸ்திக்ஃபார். என்ன அப்படின்னா, சையதுல் இஸ்திக்ஃபார். இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, இன்றைக்கு மகரீபுடைய தொழுகைக்கு பின் அல்லது இஷாவுடைய தொழுகைக்கு பின் தொழுத முடித்த பிறகு, தொழுத இடத்திலேயே துஆ முடித்த பிறகு இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை 11 முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. இந்த ஒரு நியத்தை வச்சு ஓதணும். என்ன ஒரு தேவை உங்களுக்கு இருக்குதோ அந்த தேவையை நியத்தை வச்சு, எல்லாம் இந்த தேவை எனக்கு நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்காக வேண்டி இந்த இஸ்திக்ஃபாரை நான் ஓதுறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட இந்த ஒரு இஸ்திக்ஃபார் 11 முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை துஆ மூலமாக சஜ்தாவுடைய நிலையில் நீங்கள் அல்லாஹ்ட்ட அழுது கேட்டிங்கன்னா போதும், அல்லாஹ் தஆலா நீங்கள் அந்த இடத்தை விட்டு எழும்புவதற்கு முன்பே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு எதெல்லாம் ஆகணுமோ அதை அல்லாஹ் தஆலா ஸ்டார்ட் பண்ணிடுவான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நான் ஓதி காட்டுறேன். அனைவரும்
இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு அமலை செய்யுங்க. அது மட்டும் அல்லாமல் அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் மனனம் செஞ்சு இந்த அமலை கண்டிப்பாக தேவையுடையவர்கள் அனைவரும் செய்து பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பித்தம்பின் ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. கண்ணியமானவர்களே, நாம் சொல்லக்கூடிய முறைப்படி எந்த விதமான பிழைகளும் இல்லாமல், தவறு இல்லாமல் சரியான முறையில் இந்த அமலை செய்து முடிங்க. நிச்சயமாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளுக்காக வேண்டி இந்த அமலை செய்கிறாங்களோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா உடனடியாக நிறைவேற்றி தருவானாக. அவர்கள் எது போன்று அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ அதை விட அவர்களுக்கு சிறந்த ஒன்றை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.